guys, welcome back to Arshu Vlogs. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மீஷோல நான் வாங்குன random dress haul தான் வந்து பார்க்க போறோம். எப்பவுமே வந்து நான் பர்టిక్యులரா என்ன வீடியோ போடுவேன்னா இந்த மாதிரி குர்தீஸ் அஃபோர்டபிள் குர்தி சீரிஸ் அந்த மாதிரி வந்து போடுவேன். இன்னைக்கு வந்து நான் ரேண்டமா வாங்குன Dresses தான் வந்து உங்ககிட்ட வந்து நான் காமிக்க போறேன். ரொம்ப நாள் ஆச்சு மீஷோ ரிவ்யூ வீடியோ போட்டு நிறைய பேர் வந்து இந்த வீடியோஸ்க்குலாம் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் வந்து மீஷோவில் நீங்கள் எப்படி வந்து ட்ரெஸ் பார்த்து சைஸ் வந்து சூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த மாதிரி வந்து சைஸ் சூஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் வந்து குவாலிட்டி எப்படி இருக்குது, இந்த குவாலிட்டி வந்து லைஃப் வருதா, இது வந்து ஃபேப்ரிக் எப்படி இருக்குது, இப்படிலாம் வந்து கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. இதுக்கான ஆன்சர் வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி அஃபோர்டபுள் சீரிஸ் மீஷோ ரிவ்யூ இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன வாங்கியிருந்தேன்னா இந்த மாதிரி காம்போ ஆஃபரில் 2 பலாசோ பேண்ட் தான் வந்து வாங்கியிருந்தேன். பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து வாங்கியிருந்தேன் 2 பலாசோ பேண்ட். இது வந்து இதோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து நான் சைடில் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணிடுறேன். இப்போ பேண்ட் வந்து பார்த்துடலாம். ஸோ நல்ல எலாஸ்டிக் வச்சு ஒரு கம்ஃபியான வந்து ரோப்லாம் வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட்டோட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து பாக்கெட்ஸோ ஒன் சைடு வந்து பாக்கெட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் வந்து ஒரே ஒரு எனக்கு என்ன ட்ராபேக்காக ஃபீல் ஆகுதுன்னா இது வந்து லயக்ரா மெட்டீரியல்னால இந்த சம்மர் டைமுக்கு வந்து நம்மளால கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது, கம்ஃபர்டபுளாக இருக்காது. மற்றபடி வந்து இது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஒயிட் அண்ட் பிளாக்ல வந்து நான் காம்போவா 2 வாங்கியிருந்தேன். ஒயிட் கலர், இதுலயுமே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ரோப்லாம் கொடுத்துருக்காங்க. எலாஸ்டிக்லாம் வந்து குவாலிட்டி வைஸ் வந்து நல்லா இருக்கு. இதுலயுமே வந்து உங்களுக்கு ஒன் சைடு வந்து பாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேண்ட் தான் வந்து நான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். வேணுன்றவங்க நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த பலாசோ பேண்ட்டுக்கு நான் 5க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன்னா 3.5 வந்து கொடுப்பேன். எல்லாமே வந்து நல்லா இருக்கு. இந்த ஃபேப்ரிக் மட்டும் கொஞ்சம் வந்து நல்லா கொடுத்துருந்தா இன்னுமே எனக்கு வந்து பெட்டராக ஃபீல் ஆகியிருக்கும். ஸோ வாங்க நெக்ஸ்ட் என்ன ட்ரெஸ்ன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து அகெயின் வந்து காம்போ ஆஃபரில் 2 பலாசோ பேண்ட் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து பிளாக் கலர், இன்னொன்று வந்து மெரூன் கலரில் வந்து வாங்கியிருக்கேன். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதுவுமே வந்து நல்லா எலாஸ்டிக் வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் ரோப்போட கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாக்கெட் வராது. இதுவுமே லயக்ரா மெட்டீரியல் தான். கீழே வந்து இந்த மாதிரி பாட்டமில் வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. கட் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லயக்ரா மெட்டீரியல் பேண்ட் உங்களுக்கு காமிச்சேன்ல, பலாசோ பேண்ட், அதுக்குமே இதுக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த மெட்டீரியல் ஃபேப்ரிக் வந்து வேற மாதிரி இருந்தது. இதோட ஃபேப்ரிக் வந்து நீங்களே பாருங்க. நல்லா இந்த பேட்டர்ன்ல வந்து கிளாத் வந்து சூப்பர் சாஃப்டா இருக்கு. எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 219 ருபீஸ் கொடுத்து நான் இந்த 2 காம்போவும் வாங்கியிருந்தேன். நான் ரொம்ப ஒர்த்தா வந்து இதை ஃபீல் பண்றேன். ப்ரைஸ் டீட்டெயில் வந்து உங்களுக்கு சைடில் அட்டாச் பண்றேன். ப்ராடக்ட் கோடும் லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மெரூன் கலர் தான். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இதுவுமே எலாஸ்டிக் வச்சு இந்த மாதிரி ரோப் அட்ஜஸ்ட்மெண்ட் ரோப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட எண்ட்லேயுமே வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் ரஃப் யூஸாக வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து வாங்கியிருந்தேன். நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து டிஷர்ட்ஸ் கூடலாம் வந்து பேர் பண்ணலான்ட்டு. கிளாத்துமே வந்து குவாலிட்டி சூப்பராக இருக்குது, சாஃப்டாக. பட் வந்து இப்போ நேரில் பார்த்ததுமே வந்து நம்ம வெளியில் கூட வந்து இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. வீட்டில் மட்டும் போட்டுக்காம வெளியிலையுமே வந்து இது யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு இதோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து நான் ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பேன்னா 5க்கு 5 கொடுப்பேன். நிஜமாவே இந்த ப்ரைஸ்க்கு வந்து குவாலிட்டி சூப்பராக இருக்குது. நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இது சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் ட்ரெஸ் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ட்ரெஸ் வந்து இதுதான். இது வந்து காம்போ ஆஃபரில் வந்து ஷார்ட் குர்த்தி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். என்னடா அந்த பொண்ணு எல்லாமே வந்து காம்போவாக வாங்குதுன்னு பார்க்காதீங்க. எனக்கு காம்போவாக வாங்குறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் தான் வந்து நமக்கு இந்த ப்ரைஸ்க்கு வந்து 2 ட்ரெஸ் கிடைக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதனால தான் நான் அந்த மாதிரி வந்து பார்த்து வாங்குவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது எப்படி இருக்குன்ட்டு பார்த்துடலாமா? இது ஒரு குர்த்தி, இது ஒரு குர்த்தி, ரெண்டுமே வந்து ஷார்ட் குர்த்தி தான். ஃபர்ஸ்ட் வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
இது வந்து நான் 330 rupees கொடுத்து ரெண்டுமே காம்போ ஆஃபரில் வாங்கியிருந்தேன். இங்கே ப்ரைஸ் டீட்டெயில் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். மெட்டீரியல் வந்து காட்டன் மெட்டீரியலில் சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் கிட்ட உங்களுக்கு சின்னதாக இந்த மாதிரி ஒரு லேஸ் டிசைன் வருது. நெக் கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வச்சு ஒரு பட்டன் வச்ச மாதிரி இந்த டாசல்ஸ் வர மாதிரி வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க. குர்த்தியோட பாட்டம்லேயும் உங்களுக்கு அந்த சின்னதாக வந்து லேஸ் டிசைன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த குர்த்தி இப்படி தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னோட ஃபேவரட் ஆயிடுச்சு இந்த குர்த்தி, மல்டி கலர் குர்த்தி. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுவுமே காட்டன் மெட்டீரியல்ல அழகாக அந்த நெக் பேட்டர்ன் வச்சு இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா மெயினாக என்னன்னா இந்த மாதிரி ஹேண்ட்லையும் பாட்டம்லையும் இந்த பீட்ஸ் வச்ச மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது வந்து சவுண்டு கூட வரும், உங்களுக்கு கேட்குதா? சவுண்டு கூட வரும். இது வந்து ரொம்ப 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 பிடிச்சிருக்கு வந்து இந்த டிசைன். பாட்டம்லையும் வந்து இதே மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஷார்ட்டாக பாட்டம்லையும் அழகாக வந்து இந்த பீட்ஸ் வச்ச மாதிரி. ஸோ 330 rupeesக்கு வந்து கண்டிப்பாக காட்டன் மெட்டீரியலில் இது ஒர்த்து தான். ஷார்ட் குர்த்தி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணலாம். ஜீன் கூடலாம் வந்து பேர் பண்ணும்போது சூப்பராகவே வந்து இருக்கும். இந்த ஷார்ட் குர்த்திக்கு நான் எவ்வளோ ரேட்டிங் 5 out of எவ்வளோ கொடுக்குறேன்னா 4.5 வந்து கொடுக்குறேன். இப்போ நெக்ஸ்ட் ட்ரெஸ் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வந்து இந்த 3 ஸ்டோல் வந்து வாங்கியிருந்தேன், காம்போவாக வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 132 rupees கொடுத்து வாங்கியிருந்தேன். இந்த ப்ரைஸ்க்கு இவ்வளோ குவாலிட்டியாக கொடுப்பாங்க நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. இந்த 3 ஸ்டோலோடையும் டிசைன் வந்து இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த ஸ்டோல் தான். மல்டி கலர் ஸ்டார் மாதிரி பேட்டர்ன் போட்டு ஒயிட் கலரில் இந்த மாதிரி வந்து டாசல்ஸ் வச்சு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம ரெகுலராக வந்து ஷால்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த குர்த்திக்கு ஒன்று சேம் ஷால் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டு சாண்டல், இந்த 3 கலர் தான் எல்லாருமே வந்து நம்ம கேர்ள்ஸ் வந்து காமனாக நார்மலாக வச்சுருப்போம் எல்லா குர்த்திக்கும் பேர் பண்ணுறதுக்கு. நீங்கள் அப்படி போடுறத விட இந்த மாதிரி ஸ்டோல் டைப்பாக வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது எலகண்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் மாடர்னாக நல்லா சூப்பராக இருக்கும். எல்லா குர்த்திஸ்க்குமே வந்து இந்த மாதிரி ஒரு 6 பீஸ் இல்லை 3 பீஸ் வாங்கி வச்சிட்டோம்னா இது வந்து பர்டிகுலராக இந்த கலருக்கு தான் வந்து போடணும்னு கிடையாது. எல்லா குர்த்திஸ்க்குமே வந்து இது சூட்டபிள் ஆகும். நெக்ஸ்ட் இதை பாருங்க. இந்த ஒயிட் கலரில் நல்லா ஹார்ட்டினும் டார்க் போட்ட டிசைனில் இதுலையுமே வந்து டாசல்ஸ் வச்சுருக்காங்க. எண்டில் இந்த 2 எண்ட்லையுமே வந்து டாசல்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. தெரியுதா? டாசல்ஸ் வந்து அழகாக வச்சு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பிளாக் கலரில் இதில் வந்து அம்பர்லா ஆர்டின் வந்து பிரிண்ட் போட்டிருக்கு. இந்த மாதிரி பிரிண்டட் ஸ்டோல்லாம் வந்து எத்தனை பேருக்கு வந்து பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுலேயுமே வந்து எண்டில் அந்த டாசல்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. எல்லா குர்த்தி அண்ட் எல்லாத்துக்குமே வந்து காமனாக வந்து நம்ம வியர் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்குமே வந்து சூட் ஆகும். ஸோ எத்தனை பேர் இந்த மாதிரி வியர் பண்ணுவீங்கன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்டோல் எல்லாமே வந்து ஜார்ஜெட் மெட்டீரியலில் இருக்குது. கிளாத் வந்து சாஃப்டாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டோலுக்கு வந்து நான் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன்னா 5க்கு 5 கொடுக்குறேன். ஏன்னா வந்து இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து நல்லாவே இருக்குது, குவாலிட்டியும் நல்லா இருக்குது, எனக்கும் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அதனால இந்த ரேட்டிங். இப்போ நெக்ஸ்ட் ட்ரெஸ் பார்க்கலாமா? லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். ஸோ இது மட்டும் தான் வந்து நான் சோலோவாக வாங்கியிருப்போம் போல். இந்த வீடியோவில் காமிச்சது எல்லாமே வந்து நான் காம்போவாக வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு ஷார்ட் டாப் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஜீனுக்கு எல்லாத்துக்குமே பேர் பண்ணுற மாதிரி இந்த ஷார்ட் டாப் தான் வாங்கியிருந்தேன். நெக்ல வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்டர்ட் டிசைன், ஒயிட் கலர் எம்ப்ராய்டரி டிசைன் கொடுத்து இந்த ஒரு நாட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி ஒரு நாட் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. ரயான் மெட்டீரியல்ல ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கு. டாப்போட பாட்டம் வந்து இப்படிதான் கொடுத்துருக்காங்க. இது வந்து அம்பர்லா டைப், ஓப்பன் சைடு ஓப்பன் கிடையாது, ஃபுல்லாவே வந்து கவர் ஆயிருக்கும். நம்ம ஜீன் கூட பேர் பண்ணும்போது ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கும். குர்த்தியை நான் 164 rupees கொடுத்து வாங்கியிருந்தேன். கேட்கவே வந்து ஷாக்கிங்கா இருக்குல்ல. இந்த மாதிரிலாம் வந்து அஃபோர்டபுளா தேடி கண்டுபிடிச்சி வாங்கும் போது எனக்கே வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ உங்களுக்குமே வந்து ஷேர் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி நான் அஃபோர்டபுள் சீரீஸ் வந்து போட்டுட்ருக்கேன். இந்த குர்த்திக்கு நான் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன்னா 5 out of 5 தான். குவாலிட்டி வைஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸோட எல்லா லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நான் ஏன் இத்தனை வாட்டி சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து வீடியோலேயே லிங்க் கேட்குறீங்க.
ஸோ அது எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் வந்து நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த மீஷோவில் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, உங்களுக்கு சைஸ் வந்து கரெக்டாக இருக்கா, நீங்கள் எப்படி வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நான் எப்பவுமே என்னோட சைஸை விட ஒரு சைஸ் வந்து எக்ஸ்ட்ரா தான் வந்து நான் போடுவேன். பிகாஸ் வந்து நம்ம இப்போ நம்மளோட கரெக்ட் சைஸே வந்து போட்டுட்டு அது பத்தலைன்னா நம்மளால எதுவுமே வந்து பண்ண முடியாது. இதே வந்து எக்ஸ்ட்ரா சைஸ் போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு வந்து லூஸாக இருந்தாலுமே வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எந்த ட்ரெஸ்ஸுமே வந்து அப்படி தான் வந்து நான் சூஸ் பண்ணுவேன். அது வந்து எனக்கு கரெக்டாகவே இருந்தோம். நான் வந்தோடனே வந்து கொஞ்சம் ஃபிட் பண்ணி வந்து போடுற மாதிரி இருக்கும். பட் இட்ஸ் ஓகே, அது வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் சூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் நிறைய பேர் கேட்குற விஷயம் குவாலிட்டி பற்றி வந்து கேட்குறீங்க. இப்போ வந்து நான் அதை கொஞ்சம் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா குவாலிட்டி வந்து ஒரு சில மீஷோ வந்து நான் வீடியோ போடுறேன்ல, அதுலேயே வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க இது வந்து குவாலிட்டி நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சொல்கிறீங்க, அது ஓகே தான். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து வாங்குறது வந்து ஒரு ரீசனபிள் ப்ரைஸ், அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு வாங்குறோம். நம்ம வந்து பிராண்டடான ப்ராடக்ட் வந்து வாங்கலை. பிராண்டடில் வந்து நம்ம குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் வந்து அந்த ப்ரைஸ்க்கு என்ன குவாலிட்டியோ அதுதான் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நான் நிறைய வீடியோஸ் இதோட வந்து 3வது வீடியோவில் வந்து இது சொல்கிறேன். எல்லா வீடியோலையும் வந்து நான் மென்ஷன் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸு லைஃப் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மிஷின் வாஷ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ஹேண்ட் வாஷே வந்து பண்ணுங்க. என்னடா அது கையிலலாம் வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்க முடியுமா, மிஷினில் தான் வந்து போட முடியும், இதுக்கெல்லாம் வந்து டைம் இருக்காது நீங்கள் கண்டிப்பாக நினைப்பீங்க. பட் ஒரு டைம் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து இதை பண்ணுங்க. ஏன்னா நம்ம ட்ரெஸ்ஸை நம்ம தான் பார்த்துக்கணும். லைஃப் வரணும்னா நம்ம வந்து இதெல்லாம் வந்து பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல வர்றது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு இதுவும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட தாட் வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்றதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய ட்ரெஸ்ஸஸ், அஃபோர்டபுள் ட்ரெஸ்ஸஸ் ஹால்லாம் வந்து பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க இன்ட்ரெஸ்டடாக இருக்குன்ட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் எனக்குமே தெரியும் இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றது. நீங்கள் போடுற கமெண்ட்ஸில் தான் வந்து என்னால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிவிடுங்க. பாய் கைஸ்.